தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டும் ஒரு முறை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இந்த நன்றி பலியை இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். சிறப்பாக மீண்டும் ஒரு முறை மத்திய கிழக்கிலே வாழுகின்ற மக்களுக்காக இந்த திருப்பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்கள் அமைதியோடும் சமாதானத்தோடும் வாழ, போர் அந்த பிராந்தியத்திலே உருவாகாமல் இறைவன் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் இறைவனை நோக்கி மன்றாடுவோமாக. Especially we offer this Holy Mass for the intentions of Anne and Tamash. We thank for the grace of God for blessing them with a child. We pray that God may continue to bless them abundantly and shower upon them all the necessary graces in their lives. சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய ஈர்ப்பின் அருளை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு அருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தூய ஆவியாருடைய அன்பால் புது வாழ்வுக்கு உயிர்த்தெழுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பிற இனத்தவருக்கு எனது பெயரை எடுத்து சொல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாய் சவுல் இருக்கிறார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 20 ஏறாக. அந்நாள்களில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்று விடுவதாக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குருவை அணுகி, இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராய் இருந்தாலும் அவர்களை கைது செய்து ஜெருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்கு நகரில் உள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார். இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரலொன்றை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் யாரென கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர். ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர். சவுல் தரையிலிருந்து எழுந்தார். தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்து சென்றார்கள். அவர் 3 நாள் பார்வையற்றிருந்தார். அந்நாள்களில் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. தமஸ்குவில் அனனியா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார். ஆண்டவர் அவருக்கு தோன்றி அனனியா என அழைக்க, அவர், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ எழுந்து நேர்த்தேர் எனும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தர்சு நகரத்தவரை தேடு. அவர் இப்போது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அனனியா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையடையுமாறு தம் மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார். அதற்கு அனனியா மறுமொழியாக, ஆண்டவரே,
இம்மனிதன் ஜெருசலேமில் உள்ள இறை மக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதை பற்றி பலர் கூற கேட்டிருக்கின்றேன். உம் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறான் என்றார். அதற்கு ஆண்டவர் அவரிடம், நீ செல், அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக எனது பெயரை எடுத்துச் செல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாய் இருக்கிறார். என் பெயரின் பொருட்டு அவர் எத்துணை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார். அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து, சகோதரர் சவுலே, நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வையடையவும் தூயாவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார். உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார். பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார். பின்பு சவுல் உணவு அருந்தி வலிமை பெற்றார். சில நாட்களாக சவுல் தமஸ்குவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார். உடனடியாக அவர் இயேசுவே இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்றத் தொடங்கினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. அல்லேலூயா. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதியை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவரிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மாண்ட மகனுடைய சதியை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதியை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். என் சதை உண்மையான உணவு, என் இரத்தம் உண்மையான பானம். எனது சதியை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழுகின்றேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழும். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அன்று. அதை உண்டவர்கள் உணர்ந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கப்பர்நகூமில் உள்ள தொழுகை கூடங்களில் இவ்வாறு கற்பித்தார். இது
கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்நிலையில் நான் இருப்பது இயேசுவே உன் அருளால்தான். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, கடந்த வாரங்களில் யாழ்மறை மாவட்டம், மன்னார் மறை மாவட்டம், இன்னும் பல துறவற சபைகளுக்கு குருக்களை இறைவன் தந்திருக்கின்றார். குருப்பட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. பல இடங்களில் முதல் திருப்பலிகள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த வகையிலே நாவாந்துறை பங்கில் ஒரு கிளரேஷியன் சபை குரு தன்னுடைய முதல் திருப்பலியை ஒப்புக் கொடுத்தார். அந்த முதல் திருப்பலியிலே அவர் தன்னுடைய முன்னுரையிலே சொன்ன ஒரு அழகான வசனம், இன்று நான் குருவாக இருப்பது கடவுளுடைய அருள், என்னுடைய பலமல்ல, கடவுளுடைய அருள். அங்கே பாடப்பட்ட அந்த தியான பாடல், இந்நிலையில் நான் இருப்பது இயேசுவே உன் அருளால் தான், வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். அருள் என்றால் ஒரு தகுதியற்ற ஒருவருக்கு இறைவன் கொடுக்கின்ற வல்லமைதான் அருள். அதைத்தான் நாங்கள் கிரேஸ் என்று சொல்லுகிறோம். இன்றைய நாளில் அந்த அருளை தெளிவாக எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அந்த அருள் ஒரு மனிதனை கொடுக்கப்பட்டது. அந்த அருளை கிடைத்ததன் காரணமாக புற இனத்தவருடைய அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு வாழ்வை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். அதாவது இன்றைய நாளிலே சவுல் என்கின்ற மனிதன் சீறி எழுகிறான். ஆண்டவருடைய சீடர்களை கொன்று விடுவதாக கொலை வெறியோடு போய் கொண்டிருக்கிறான். அதற்கான அந்த அனுமதி கடிதங்களில் அவர் பெற்ற பிற்பாடு கொலை வெறியோடு சீறிக்கொண்டு போகிற பொழுதுதான் தமஸ்கு நகரிலே இறைவன் அவருக்கு அருளை கொடுக்கிறார், அவரை ஆட்கொள்ளுகிறார். அவர் அந்த சீறிக்கொண்டு போன அந்த குதிரையிலிருந்து கீழே விழுத்தப்படுகிறார். கீழே விழுத்தப்பட்ட பொழுதுதான் அவரை பார்த்து சவுலே சவுலே என்ற ஒரு ஆழமான அன்போடு கூப்பிடுகிறார். அப்புறம் அவர் கேட்கிறார், நீர் யார்? சொல்கிறார், நீ துன்புறுத்துகின்ற இயேசு நான். அந்த கட்டம், இவ்வளவு வார்த்தைகளும் அவருடைய வாழ்க்கையிலே பெரும் மாற்றமாக வருகிறது. அந்த கணத்திலே ஒரு பெரும் கொலை வரியோடு சீறிக்கொண்டு போன ஒருவனுக்கு அருள் கொடுக்கப்படுகிறது. அந்த அருள் தகுதியற்ற ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த கணம் மாறுகிறது. சொல்லுகிறார், உன்னை புற இனத்தவருடைய அப்போஸ்தலனாக ஆக்குகிறேன் என்று அவரை ஒரு பெரும் வச்சிரத்தூணாக ஆண்டவர் மாற்றுகிறார். ஆகவேதான் பவுல் என்றாலே எத்தனையோ திருமடல்களை எல்லாம் வரைந்து கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்வை முற்றுமுழுதாக அர்ப்பணித்த ஒருவர் தான் பவுல். அந்த பவுல் கொலை வெறியோடு போன பொழுது கடவுளுடைய அருள் அவருக்கு கிடைக்கிறது. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பல வேளைகளில் நாங்கள் போய்கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவருடைய அருள் எங்களை தடுத்தாட்கொள்ளுகிறது. சில வேளை அது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு நோயாக இருக்கலாம், அல்லது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், பல விடயங்களாக இருக்கலாம். அவற்றினூடாக எங்களுடைய வாழ்வு வித்தியாசமாக மாற்றப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இந்த அருளை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த திருப்பலியில் ஆண்டவருடைய அருள் எங்களுக்கு கிடைக்கிறது. இந்த திருப்பலியை இந்த தொலைக்காட்சி ஊடாக, இந்த இணையதளத்தின் ஊடாக இந்த திருப்பலி போகிற பொழுது, இது போகிற இடங்களெல்லாம் ஆண்டவருடைய அருள் கிடைத்து கொண்டே இருக்கிறார். என்று ஆண்டவருடைய அருள் இலவசமானது, தகுதியற்ற எங்களுக்குத்தான் கொடுக்கப்படுகிறது. ஆகவே இன்று நாளில் ஆண்டவருடைய இந்த அருளுக்காக நன்றி கூறுவோம். சவுலை பவுலாக மாற்றிய அந்த அருளுக்காக நன்றி கூறுவோம். அவரை ஒரு மிக பெரும் தலைவராக, திருச்சபையை அழிக்க வேண்டும் என்ற ஒருவரைத்தான் இறைவன் தெரிந்தெடுத்து திருச்சபையினுடைய ஒரு வச்சிரத்தூணாக மாற்றியிருக்கிறார். அதுதான் அருள். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலும் இறைவன் அருளுக்கு மேல் அருளை தந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் இறைவன் தந்திருக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையிலும் தந்திருக்கிறார். அந்த அருளுக்கு இந்த நன்றி கூறி நாங்கள் இந்த அருளை எல்லா இடமும் கொண்டு செல்லுகின்ற மக்களாக இறைவனங்களை உருவாக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இந்த வேளையிலே நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். மத்திய கிழக்கு நாடுகளில் வாழுகின்ற மக்களுக்காக மன்றாடி கொள்வோம்.
இந்த போரில் ஈடுபடுகின்ற நாடுகளுக்காக மன்றாடிக் கொள்வோம். பொது நன்மையை கருத்தில் கொண்டு இந்த போரை தொடராமல் இருக்க இறைவன் இவருடைய உள்ளங்களை இளக செய்ய வேண்டும் என்று மன்றாடுவோம். இறைவன் நமக்கு தந்த அருளுக்காக நன்றி கூறுவோம். கொலை வரியோடு போன அந்த சவுலை பவுலாக்கி திருச்சபையில் ஒரு பெரும் பச்சிரத்தூணாக மாற்றிய ஆண்டவருடைய அருளைக்காக நன்றி கூறி அந்த அருளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவருடைய அருள் ஒரு மனிதனை ஒரு கணத்தில் மாற்றக்கூடியது. பல்வேறு விதமான அடிமைத்திரத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த அருள் கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். சிறப்பான முறையில் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அருளுக்காக நன்றி கூறுகிறோம். அருளுக்கு மேல் அருளை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறீர். உடைய பெருந்தன்மைக்காக நன்றி கூறுகிறோம். இந்த அருள் இந்த திருப்பலியிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். ஆமென். நான் தந்தேன் இறைவா, எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதை ஏற்று உனதாக மாற்றி அருட்பலியில் என்னை நீ இணைப்பாய் இறைவா. தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எங்கும் வெளியில் தேங்கிய நீரும் அலையோயா மனமும் ஏந்தி வந்தேன். எங்கும் வெளியில் தேங்கிய நீரும் அலையோயா மனமும் ஏந்தி வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடைகளாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான இந்த காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து திருமுன் இடையராது பரிந்தேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்ந்து வருகிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி மங்க
அனைத்துலகின் மாந்திரவர மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். வாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பெண் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், என்பது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவுடனும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தல்லும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாகரிவரோடும் உம திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடலாம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இன வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்ற உரைவடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலுமே எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கும் அளிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி
உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துடைய திருவிருந்து களைக்கப்பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, தூய மண்ணுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்கள் அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்லவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.